நமக்காக ஏறெடுக்கிற ஜபங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி ஒரு 4 நாட்களாக யாபேசின் ஜபத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. இது அந்த யாபேசின் காரியங்களில் ஒரு காரியத்தை நம்ம ஜபிக்க போறோம். என்னன்னா, யாபேசு தன்னுடைய சூழ்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அதை பார்த்தோம். இரண்டாவது, யாபேஸ் கர்த்தரை நோக்கி பார்த்தான் என்று பார்த்தோம். மூன்றாவது, ஆண்டவருடைய கரம் தன்னோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் எதிர்பார்த்ததை பார்த்தோம். நான்காவது, தன்னுடைய எல்லையை பெரிதாக்கணும்னு ஆண்டவரை கேட்டான். இப்பொழுது ஐந்தாவது, அவன் சொல்லுகிறான், அதற்கு 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரணும். ஆண்டவரே, தீமை என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரணும், தீங்கிலிருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று அவன் ஜெபித்தான். பரமண்டல ஜெபத்தில் இருக்க இயேசுவானவர் சொன்ன, தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே, அந்த தீங்குல நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு எங்களை விலக்கி காத்தரலும் சொல்லிட்டு அவன் கேட்கிறான். அது போல நம்மளும் ஆண்டவரை நோக்கி கேட்கலாமா? ஏன்னா ஆண்டவர் அந்த தீங்கு நமக்குள்ளே வரக்கூடாது, நமக்கு எதிராக வரக்கூடாது. நம்மளுக்கு எதிராக அநேக வலைகள் போடப்பட்டிருக்கலாம், அநேக சூழ்ச்சிகள் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும்போது, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கணும். அந்த தீங்கு எப்படி வருதுன்னே தெரியாது. அது பனியை போல அது உருகி போயிடணும். பெரிய கடலை போல வருகிறதெல்லாம் அணை போட்டு நின்றால் போல அது நிற்கணும். ஆண்டவரே, உம்முடைய கரம் என் கூட இருக்கணும் ஆண்டவரே, அதுல இருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று அவன் ஜெபித்தது போல, ஆண்டவரே, தீமைக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று நம்மளும் ஜெபிக்கலாமா? நம்மளை தெரிஞ்சும் தெரியாமலையும் அநேக தீங்குகள் உண்டு நம்மளை சுற்றி. அதற்கு விலகி ஓடணும். அதற்கு விலகி ஓடணும். இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யாபேஸ் அவர் எதிர்பார்த்த ஜெபத்தை அவன் ஏறெடுத்தான். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளி செய்தார். அவன் என்ன கேட்டானோ அதை கொடுத்தார். இன்றைக்கு நம்மளும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காரும் என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு ஆக்கியத்தை நீங்கள் தந்திரே, உமக்கு நன்றி. அப்பா, யாபேஸ் ஜெபித்தான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று உம்மை நோக்கி ஜெபித்தானே. அதுபோல ஆண்டவரை, தீங்குகள் எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்தருளும் ஆண்டவரே. யாபேஸ் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் செய்தது போல நாங்கள் வேண்டிக் கொண்ட காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினால. எந்த விதத்திலும் இந்த தீங்குல நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு அதற்கு விலகி ஓட, அதை தப்பித்துக் கொள்ள உங்களுடைய கரத்தின் நிழலிலே நாங்கள் தங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த இரவுல யார் ஆண்டவரே தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை சுற்றிலும் ஆண்டவரே உங்களுடைய கரம் நீட்டப்பட வேண்டும் என்று என்னோடு இணைந்து யார் ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பெற்றோர்களின் ஜெபத்துக்கும் நீங்க பதில தாங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை சுற்றிலும் ஆண்டவரே தீங்கு வராதபடிக்கு அவர்கள் பாதுகாப்பு வளையத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஏறெடுத்த ஜெபங்களுக்கு நீங்க பதில கொடுப்பீங்க ஆண்டவரே. யாபேசின் ஜெபத்துக்கு பதிலை கொடுத்த தேவன் எங்கள் ஜெபத்துக்கும் நீங்க பதில கொடுப்பீங்க என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீரே எங்களோடு எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.